Hello everyone, I am extremely sorry. ஸோ ரொம்ப நாளா கேள்விகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸை சென்ட் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு எவ்வளவு கேள்விகள் வந்துச்சு, எனக்கு சரியா பதில் சொல்ல முடியவில்லை. தயவு செய்ததுக்கு மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஸோ நான் மேக்சிமம் இனி வர்ற கேள்விகளுக்கு, அதாவது இதுக்கு முதல் வந்த கேள்விகளுக்கு சரி, இனி வர்ற கேள்விகளுக்கு சரி, மேக்சிமம் நான் எவ்வளவு முடியும் அவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்ல முயற்சி செய்யறேன். ஸோ அது என்னோட வேலை பழு அல்லது அந்த என்னோட ஒர்க்கால எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாம போயிட்டு. ஓகே, ஸோ வெல்கம் டு சோர்ஸ் போர்ட். சோர்ஸ் போர்டோட மீனிங் நான் சொல்லணும் வேண்டியில்லை. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் கோ டு த கொஸ்டின். ஸோ இந்த கேள்வியில எனக்கு வந்து இந்த கேள்வியை செட் பண்ணிட்டு அவங்க சொல்லி இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மெசேஜ்ல போட்டிருந்த விஷயம் n+1 = -1 விளங்கப்படுத்த சொல்லி. ஸோ இதோ இந்த கொஸ்டின் முதல் வடிவா வாசிச்சோம்னு சொன்னா அது கன்செப்ட் கிடையாது, கன்செப்டே வேற. நீங்க அதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் தான் தப்பா இருக்கு. ஸோ n+1 = -1 அர்த்தம் கிடையாது. ஓகே, இப்ப கேள்வியை நாம வாசிக்கலாம், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா? ஸோ கொஸ்டின்ஸை நான் என்னோட ஆங்கிலே வாசிச்சு கொள்றேன். இதுல பார்த்தவன்னு சொன்னா, ஒரு நேரன் தொடரியை கொண்ட ஒரு உள்ளீட்டை கருதுக. இட்ஸ் மீன் ஒரு நேரன் தொடரியை கொண்ட ஓர் உள்ளீட்டை கருதுக. இந்த ஒரு லைனை மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா, இவங்க சொன்னது ஒரு நேரன் தொடரியை, தொடரியன்றது லிஸ்ட். சோ ஒரு நேரெண்கள் இருக்கிற ஒரு லிஸ்ட ஒரு ஒரு உள்ளிட கருதுக, அதை ஒரு இன்புட்டா இருக்கிற மாதிரி கருதி கொள்ளுங்க. இந்த முதலாவது சென்டென்ஸ், ஒரு நேரன் தொடரியை கொண்ட ஒரு உள்ளீட்டை கருதுக. தொடரியின் உயர்ந்தபட்ச எண்கள் 100ஆக இருக்கலாம். தொடரியின், அதாவது தொடரியன்னு நான் இங்க சொல்றேன், தமிழ் வேர்டிங் நீங்க அந்த தமிழை வடிவா பார்த்துக்கணும். தொடரியன லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல இருக்கிற மேக்சிமம் எண்கள் 100ஆக இருக்கலாம். அதிகபட்ச 100 எண்கள் இருக்கலாம். மேக்சிமம் 100 நம்பர்ஸ் நீங்க கொடுக்கலாம். இப்ப நீங்க விரும்பினா 99 நம்பர் கொடுக்கலாம், விரும்பினா 10 நம்பர் கொடுக்கலாம், விரும்பினா 2 நம்பர் கூட கொடுக்கலாம். பட் தொடரியில் உயர்ந்தபட்சம் 100 எண்கள் இருக்கலாம். ஓகே, சோ இவ்வளவுதான் நம்பர்ஸ் இருக்கலாம். சோ அடுத்த சென்டென்ஸை பார்த்தோம்னு சொன்னா, எண் சிறிது 100 ஆக தொடரியில் எண் எண்கள் இருப்பின். சோ இந்த ஒரு இதுல 100 வரைக்கும் சொன்னாலும் எண் 100 போட்டிருக்காங்க. சோ எண் எண்கள் இருப்பின், இந்த மாதிரி கண்டிஷன்ல என் டைப்ஸ் தான் நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா, அதாவது என்னன்றது மேபி 5ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். சோ அந்த மாதிரி. ஏன் இதுல ஈக்குவல் சைன் போடலன்னு சொன்னா, எப்படி பார்த்தாலும் நாம லிஸ்ட்ல இருக்க போற விஷயத்த, அதாவது தொடரியில இருக்க போற விஷயத்த பார்க்க போறது ஒரு 0 இண்டெக்ஸ்ல இருந்து தான் பார்ப்போம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஒரு லிஸ்ட்ன்னு சொன்னா 0 இண்டெக்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். சோ அதே மாதிரி தான் இங்க ஈக்குவல் சைன் போடல. ஏன் 0ல இருந்து தொடங்கினா 99 இடத்துக்கு வரும்போது எங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் வந்தது? மொத்தம் 100 எண்கள் வந்துடும். சோ அங்க உயர்ந்தபட்ச 100 எண்கள் இருக்கலாம், அங்க ஏற்கனவே 100 எண்கள் வந்துச்சுன்னா 100ஆவது டைம்ஸ் வரும்போது என்ன செய்யணும்? அதோட நிக்கணும். அதாவது இதுல ஈக்குவல் சைன் போடல. சோ ஆக தொடரியில் எண் எண்ணிக்கை இருப்பின், அதாவது எண் நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா தொடரியின் முடிவு, இந்த தொடரி அதாவது இந்த லிஸ்ட் எங்க முடியும்னு சொன்னா n+1ஆவது எண் -1 என குறிக்கப்படும். சோ இதில் இந்த லைனை வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா, எண் நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா அந்த தொடரின் கடைசி முடிகிற எண் n+1, அதாவது இந்த கடைசி முடிகிற எண் -1ஆக குறிக்கப்படும். அதாவது இதுல மீனிங் என்னன்னு சொன்னா, நீங்க முடிக்க -1 முடிஞ்சா அதோட அந்த இன்புட் முடியுதுன்னு அர்த்தம். சரியா? சோ -1, அது இதுக்கு முன்னாடியும் ஒரு வருஷ கேள்வியில வந்திருக்கணும், இப்படி வரல. -1 கொடுத்தா அந்த லூப் நிக்கணும், இல்ல அதுக்கு முன்னுக்கு கொடுத்த இலக்கங்களுக்கான அவுட்புட்டை பார்க்கணும்ன்ற மாதிரி. சோ அது இப்படி கொஞ்சம் விழாவரே உங்களையே இதை இப்படி டிஃபைன் பண்ற மாதிரி தந்திருக்காங்க. n+1ஆவது எண் -1 என குறிப்பிடப்படும். இதுல n+1ன்றது -1க்கு சமன் என்று சொல்லல. எண் சிறிது 100ஆக தொடரியில் எண்கள் இருப்பின் தொடரியின் முடிவு n+1ஆவது எண் -1 என குறிப்பிடப்படும். n+1ஆவது எண் ஆவது ஓராவது எண்ணில என்ன பெருமானம் இருக்கு, அதுக்கு அடுத்ததா இருக்கு பெருமானம் என்ன இருக்குன்னு சொன்னா -1 இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வழியா தந்திருக்கு. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஒரு உதாரணம் பின்வரும் உள்ளூட்டை தொடரியில். ஒரு உதாரணமாக பின்வரும் உள்ளூட்டு தொடரில் 8 நேரங்கள் இருக்கும். சோ ஒரு என்னன்னு சொல்லியிருக்காங்க, இது ஆல்ரெடி இது ஒரு நேரன் தொடரி. அப்ப 8 நேரன் இருக்குன்னு சொன்னா
இருக்கும் அதேவேளை 9வது உள்ளீடு -1 ஆனது முடிவை குறிக்கின்றது. சோ இங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா n நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னா, அதாவது இங்க 8ன்றது அந்த என்னன்றது இங்க இருக்குன்னு சொன்னா n+1ன்றது எனக்கு என்ன இதன்படி 8 9வது இலக்கம் -1 இருக்கு. 9 சமன் -1 இல்ல, 9வது இண்டெக்ஸ்ல இருக்கிற விஷயம் என்னவோ அதான் -1 இருக்க போகுதுன்றதை நீங்க சொல்ல வந்தது. சோ n+1வது எண் -1 என குறிக்கப்படும். இப்ப பார்த்தா உள்ளீட்டு தொடரியில் 8 நேர் எண்கள் இருக்கும் அதேவேளை 8 இவர் 23 12 54 76 89 22 44 65 சொல்லி 8 இலக்கங்கள் இருக்கு. அதேவேளை 9வது உள்ளீடு மைனஸ் ஆனது முடிவை குறிக்கின்றது. -1ன்றது முடிவு தான். சோ எண்ட் ஆகுது இதோட. இதுக்கானதான் உங்களுக்கு கிராஃப் கேட்டிருக்கு. சரி, கிராஃப் இல்ல, இதுக்கான ஒரு நெறிமுறை பாய்ச்சல் கோட்டு ஃப்ளோ சார்ட்டுக்கு சொல்லி. ஸோ இதுதான் கேள்விக்கான விளக்கம். நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் இதான். n+1 = -1 கிடையாது. n+1வது இண்டெக்ஸ்ல நாங்க -1 கொடுத்து முடிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு கேள்வி விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வச்சு நீங்க ஃப்ளோ சார்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனி வர கேள்விகளுக்கு நான் பதில்களை சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.